ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எனக்கு இந்த நம்பரத்துக்குள்ள துளசி பற்றின நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு துளசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது வந்து பெனிஃபிட்ஸ் மட்டும்தான். பட் நிறைய விஷயங்கள் வந்து துளசி பற்றின டவுட்ஸ் வந்து நிறையா பேத்துக்கு வந்து இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து துளசி வாசல் முன்னாடி இருக்காங்க. ஸோ துளசி வந்து டெய்லி சாப்பிட்லாமா இல்லையா, ஸோ அதனால் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, ஸோ யார் யாரெல்லாம் அந்த துளசி சாப்பிடக்கூடாது, ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கும் நான் இன்றைக்கி வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதை விட தெரியாத மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி துளசியில் வந்து நேச்சுரலாகவே வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காய்ச்சலை குறைக்கும். அப்புறம் வந்து கோல்டு, காஃபு, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், அதாவது இந்த சில பேருக்கு வந்து மூச்சு வாங்குகிற அந்த இது இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குதான், ப்ளட் ப்ரெஷரை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துளசியில் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. தென் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டால் வந்துட்டு அவங்களோட ஸ்டோன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. ஓகே, துளசி வந்துட்டு டெய்லி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஆனாலும் வந்து ஒரு அளவு இருக்கும். 2லேருந்து 3 இலைகள் மட்டும்தான் வந்துட்டு துளசி வந்து சாப்பிட்ணுமா டெய்லி. அதுவும் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா இந்த மேலே நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள துளசி சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க வந்து இலையை சாப்பிடணுமா கேட்டிங்கன்னா அவங்க இலையை சாப்பிடக்கூடாது. துளசியோட ரூட், அதாவது வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் வந்து பொடியாக்கி பவுடர் வச்சுருப்பாங்க. ஸோ துளசியோட ரூட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவர் நைட்டில் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சு மார்னிங் வந்து அவங்க, அதுவும் ஏர்லி மார்னிங் மீன்ஸ் 5:30க்கு முன்னாடி, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா டயாபெட்டிஸ் கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாரெலாம் வந்து துளசியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, துளசி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை மெல்லியதாக்குற பண்பு வந்து அதுக்கு நிறையவே இருக்குது. அதனால் வந்து ஆன்டி கிளாட்டிங் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிடுவாங்க, அதாவது இரத்த உறைவு எதிர்ப்பு மருந்துகள் எடுப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு துளசி வந்து எடுக்கவே கூடாது, சாப்பிடவே கூடாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துளசியோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துளசியில் வந்து யூஜனால் வந்து இருக்குது. ஸோ யூஜனால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரல் நச்சு தூண்டப்படுற சேதத்தை வந்து தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே வேளையில் என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு, அப்புறம் வந்து குமட்டல், அப்புறம் வயிற்றுப்போக்கு, வலிப்பு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து துளசியோட சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து துளசி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து எதுக்கு துளசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு துளசி வந்து கொசு விரட்டுற குணத்தை வந்து கொண்டிருக்குதாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வந்து வச்சுருக்கிறதுனால காற்று வந்து சுத்தமாகுமா. ஸோ அந்த துளசி சுற்றி இருக்க இடத்துல வந்து காற்று வந்து சுத்தமாகும் அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காற்றில் உள்ள சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சு வாயுக்களை வந்து அது வந்து உறிஞ்சிருமா. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சுற்றுப்புறத்தை வந்து புதுசாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து துளசியில் இருக்குது. அண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.